ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த செஷனில் எப்படி கஸ்டம் இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கஸ்டம் இமேஜஸை நம்ம வந்து ரெண்டு வழியில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டாக்கர் கமிட் அப்படின்னு ஒரு கமாண்ட், ஸோ இதை வச்சு பண்ணலாம். இன்னொன்று வந்து டாக்கர் பில்ட் அப்படிங்கிற கமாண்டை வச்சு பண்ணலாம். ஸோ இந்த டாக்கர் கமிட் அப்படிங்கிறது ஒரு மேனுவல் வே, ஆனால் இந்த டாக்கர் பில்டுங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் வே. ஏன்னா இங்கே டாக்கர் பில்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி அந்த டாக்கர் ஃபைலில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் டாக்கர் கமிட்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டெய்னரை நம்ம ஒரு மேனுவலாக செட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர்லேருந்து நம்ம இமேஜை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதை நம்ம டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு உபுண்டு பேஸ் இமேஜ் நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜினெக்ஸ் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு index.html பேஜ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ஜினெக்ஸ் சர்வரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்முடைய ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி மேனுவலாக பண்ணலாம், எப்படி ஆட்டோமேட்டடாக, அதாவது டாக்கர் ஃபைல் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்கர் கமிட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட என்னென்ன இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ என்கிட்ட ஏற்கனவே உபுண்டு இமேஜ் இருக்குது. ஸோ டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் போட்டோன்னா என்கிட்ட எந்த கண்டெய்னர்ஸும் இல்லைங்களா? ஓகே, எல்எஸ் ஹைஃபன் ஏ. ஓகே, எக்ஸிட்டட் கண்டெய்னர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் ஆர்எம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லா கண்டெய்னர்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த உபுண்டு இமேஜ்குள்ளே லாகின் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நம்ம இந்த இமேஜை ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும் இல்லைங்களா? -it -name நான் வந்து my u1 அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு எந்த இமேஜ் உபுண்டு இமேஜ் /bin/bash. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இமேஜுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த இமேஜுக்குள்ளே யூஸ்வலாக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து apt get update. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இமேஜை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டெப்பு நான் பண்ணுறேன். இப்போ என்னுடைய apt get update வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஜினெக்ஸ் சர்வர் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து apt get install nginx -y அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை ப்ராம்ப்ட் பண்ணாமல் அது இந்த இன்ஜினெக்ஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணும். இந்த இன்ஸ்டலேஷனும் இப்போ கம்ப்ளீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது இன்ஜினெக்ஸ் இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஜினெக்ஸ் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இன்ஜினெக்ஸ் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு var www html அப்படிங்கிற டைரக்டரி கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து index.nginx-debian.htmlனு ஒரு ஃபைல் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், எக்கோ. ஸோ வந்து html இங்கே வந்து h1 header 1 I am nginx. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் /vars www/html index.html. ஸோ இப்படி ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல index.html அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகேவா? இந்த ஃபைல் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜினெக்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒன்றும் இல்லைங்களா? சர்வீஸ் nginx ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா nginx வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸ்
nginx status என்னன்னு பார்த்தீங்கன்னா status is சரி. இப்போ வந்து nginx வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா curl கமாண்டை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். apt get install curl. ஸோ இப்போ curl கமாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதோடைய ஹோஸ்ட் நேம் என்னன்னு செக் பண்ணுறேன். ஹோஸ்ட் நேம் வந்து 172.17.0.2 ஓகேங்களா. இப்போ curl http 172.17.0.2 அப்படின்னு சொன்னேன்னா பார்த்தீங்களா I am nginx. ஸோ இந்த இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்டெய்னரை நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த கண்டெய்னர் என்ன பண்ண போகிறேன்னா கண்டெய்னர் commit source my u1 my nginx image அப்படின்னு நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது, ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு டாக்கர் இமேஜஸில் பார்த்தேன்னா இங்கே மை nginx இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பேசிக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னரில் நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். nginx இன்ஸ்டால் பண்ணோம், நம்மளுடைய யூனிக்ஸை அப்டேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணோம், அப்புறம் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கண்டெய்னரை ஒரு பேஸ் லைனாக வச்சு நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணேன். அதுக்கு யூஸ் பண்ண கமெண்ட் தான் டாக்கர் கமிட் சோர்ஸ் டெஸ்டினேஷன். ஸோ இந்த சோர்ஸுங்கிறது கண்டெய்னர், டெஸ்டினேஷனுங்கிறது இமேஜ் நேம். நான் கொடுத்தோடனே ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை வச்சு நம்ம ஒரு கண்டெய்னர் இப்போ கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா டாக்கர் ரன் -it -name. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா my nginx 01 அப்படின்னு வச்சுட்டு nginx image இப்போ /bin/bash. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா நமக்கு இந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னரில் நான் போயிட்டு nginx இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. var www.html இருக்கா, இருக்கு பாருங்க, அதில் index.html இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா index. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண மை u1ங்கிற கண்டெய்னரை வச்சு நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜை வச்சு இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது இது வந்து ஒர்க் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அதே கண்டென்ட் தான் இப்போ புதுசாக இந்த கண்டெய்னரில் வந்துருக்கு. இப்போது நம்ம இன்னொரு விஷயமும் செக் பண்ணி பார்க்கணும். என்னென்னா சர்வீஸ் nginx ஸ்டேட்டஸ். இங்கே பார்த்தீங்கன்னா nginx இஸ் நாட் ரன்னிங் அப்படின்னு வருது. ஆனால் இந்த கண்டெய்னர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிருக்கணும் இல்லைங்களா. ரன் ஆனால் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஏன் ரன் ஆகலை அப்படின்னா நம்ம கமிட்டை வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும்போது அது வந்து ரன் டைமில் நடக்கிற கமாண்ட்ஸ் அதெல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ ஒருவேளை சர்வர் ஓடிட்டு இருக்குன்னா அந்த சர்வரை நம்ம தான் மேனுவலாக நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுவாக வந்து கண்டெய்னர் வந்து திருப்பி நம்ம ரன் பண்ணும்போது அதில் இருக்கிற சர்வீசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதை பண்ண முடியாது. ஸோ டாக்கர் கமிட்டை வச்சு கண்டெய்னர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற சர்வீசஸை நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த கீ பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த டாக்கர் கமிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்சல்யூட் தான். யாருமே வந்து 99% யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு எஃபிஷியன்ட் மெத்தட் கிடையாது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ பார்த்த மாதிரி சர்வீசஸை ரன் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இதை வந்து தனியாக ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஏன்னா இது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டெய்னருக்கு உள்ளார தான் போட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கிறனால டாக்கர் கமிட் வந்து 99% நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதோடைய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தான் டாக்கர் பில்ட்.